அதிமுகவின் இரு அணிகள் ஒன்றாக இணைவதில் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்துக்களை அமைச்சர்கள் தெரிவித்து வந்த நிலையில் இரு அணிகளும் இணைவதில் சிக்கல் உண்டாகி வந்தது. அதிமுக அம்மா அணியின் மூத்த தலைவர் தம்பிதுரை கூறுகையில், அதிமுக ஒன்றுபட்ட இயக்கம்தான், அதில் ஏற்பட்டுள்ள சில கருத்து வேறுபாடுகள் தற்போது பிரிந்து உள்ளது. இதற்கான தீர்வு காணப்பட்டு விரைவில் இரு அணிகளும் ஒன்றாக இணையும் என்று தெரிவித்திருந்தார். இதனிடையே புரட்சி தலைவி அம்மா அணியில் உள்ள முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியன் அவர்கள் சசிகலா குடும்பத்தினரை நீக்க வேண்டும், ஜெயலலிதா மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று இரு கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று கூறினார். இந்த இரு அணிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்க அனைத்து முயற்சிகளும் அமைச்சர் ஜெயக்குமார் செய்கிறார் என்றும் கூறி வந்தனர். தற்போது அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடந்து வருகிறது. இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியிருப்பதாவது: போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை முதலமைச்சர் நேரடியாக கவனம் செலுத்தி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என கூறினார். மேலும் அதிமுகவின் இரு அணிகள் இணைவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதில் எங்கள் அணியில் எந்த முட்டுக்கட்டையும் இல்லை. எப்போது பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் நாங்கள் தயார் என்று கூறினார். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரடி கவனம் செலுத்தி பிரச்சனையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலம் முழுவதும் குறைந்த அளவு பஸ்களே ஓடுகின்றன. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.